சமீப காலத்தில் சென்னையில் கொசு உற்பத்திகள் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அந்த வீட்டில் டெங்கு கிங்கு கொசுலாம் வந்த உடனே சுகாதாரத்துறையிலேருந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏசி இருக்குதா, இந்த தேங்காய் மட்டைங்க இருக்குதா, இந்த மாதிரி தேங்காய் மட்டைங்க இருக்குதா, அப்புறம் இந்த கவுக்கப்படாத வாளிங்க இருக்குதா, பேசின் இருக்குதா, அதெல்லாம் கவுங்க, குளோரின் தெளிச்சிட்டு போகிறேன், டெங்கு வந்தோடனே இதோ பாருங்கள் அங்கே இந்த டயர் இருக்குதா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் போக, அதாவது இது சுகாதாரத்துறையோட சீர்கேடுன்னு சொல்ல வரல, இது இயற்கையோட சீற்றம். காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் சுற்றி பிளாஸ்டிக். இந்த ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸ் வாங்கிப்போம், 1/2 சாப்பிடுவோம். அப்புறம் இந்த கேக்குங்க, மட்டைங்க, எல்லாம் இந்த குராக்ஸ் சப்பலுங்க, இது எதுவுமே மக்கி போகிறது கிடையாது. அதெல்லாம் நல்லா தான் ஆகுது, நாம் தான் மக்கி போயிடுறோம். இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி வெயில் குறைவாக இருக்கிற நேரத்தில் தண்ணீர்கள் தேங்கி நிற்க. இப்போ இந்த கூட பாருங்கள், இந்த இடம் விற்பனைக்கு இல்லை, இந்த மாதிரி காலி இடங்கள் நிறைய இடத்துல இருக்குது. தண்ணி இது ஒன்றும் சென்னைக்கு மிக மிக அருகில்லை, சென்னையில் இருக்கிற ஒரு புறநகர் பகுதியில் இது மட்டும் கிடையாது. அதிலே நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம். பள்ளிக்கரணை, ஏன்னா இங்கேருந்து தான் இந்த கொசுவாகப்பட்டது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேருந்து பரவும், அங்கேருந்து அதை அப்படியே பிடிச்சிட்டே போய் எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ இதை நம்ம ஒழிக்க முடியாது. இதை நம்ம நல்லா பாதுகாக்கணும்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம நல்லா வச்சுக்கணும். இப்போ எங்கள் மையத்திலேயே ஒரு 5-6 பேருக்கு டெங்கு ஜுரம் வந்தது. ஆனால் அந்த கடித்த கொசுவே எங்களை எல்லாரையுமே கடிச்சது, எங்களெல்லாம் ஒன்றும் செய்யலை. காரணம் எதிர்ப்பாற்றல். எப்போ நம்ம எதிர்ப்பாற்றல் குறையுது, சரியான விதத்தில் நம்ம தூங்காமல், சரியான உணவு நம்ம சாப்பிடாமல், சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாமல், இரவும் பொழுதுமாக செல்ஃபோன் வச்சு பாட்டு கேட்டுக்கினே நைட்டு தூங்காமல் பொழுதை வீணாக்கும் பொழுது, தூக்கமுங்கிறது ஓய்வு நேரம் மட்டும் கிடையாது, நம் உடலை பலப்படுத்தக்கூடிய நேரம். அதனால் கொசுவை ஒரு பொழுதும் நம்ம ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி இங்கே தண்ணி நிற்கிறது குற்றம், இவரை பிடிங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. இந்த தண்ணி நிற்கிறதுங்கிறது இயல்பு, அதில் கொசு வருங்கிறது இயல்பு. நம்மளுடைய அரணை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும்.